டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நீங்கள் அண்டு ஜனாதிபதியோட இருந்தீங்க, அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோட நீங்க கேட்டிருக்கலாம். இப்ப நீங்க எல்லாம் என்ன அந்நேரம் என்ன கோமாவில இருந்தீங்க எல்லாரும். அர்ஜுனா பாராளுமன்றத்தில் எங்களுக்காக வேலை செய்கிறார். மஹிந்த கோட்டா நாமல் உள்ளிட்ட எங்களை சிறையில் அடைத்து விட்டார்கள். நாட்டின் பிரச்சனை தீர்ந்து விடுமா? මොකද පාර්ලිමේන්තුවේ අපි ලොකු වගකීමක් කරනවා. අර්ජුනා අපි ඒ වගකීමෙන් ඉන්නවා. நாமல் ராஜபக்சே, கோட்டாபய ராஜபக்ச எல்லாம் சிறையில போட்டு நாட்டு பிரச்சனை தீர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. IMF இல்ல இல்ல ரோஹித் அபயகுணவர்தன 100% இந்த என்ன சொல்றோம், இந்த விச ஜந்துக்களை உள்ளுக்குள்ள போட்டா நாடு பெர்ஃபெக்டா இருக்கு. இது நடமாடனா தான் வைரஸ் பரவும். இப்ப இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் ஏன் 2022 கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியா இருக்கும் போது நீதிமன்றத்துல இப்ராஹிம் நானாக்கு பிணை வழங்கும் போது ஏன் எதிர்த்து கேட்கல? வங்குரோத்து அரசியல் இதுதான். இதெல்லாம் தான் தெரியுது வங்குரோத்து நிலை அரசியல் அப்படிங்கிறது என்னன்னா இவங்களுடைய இந்த இப்ப நடக்கிற செயற்பாடுகளை பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். வணக்கம் வணக்கம் டேல்சன், சொல்லுங்க. நல்லா போலீஸாவி வந்துருக்கீங்க, கலையா இருக்கீங்க இன்னைக்கு. சம்பவம் கணக்க நடக்க போதாம் ஊருக்குள்ள. அதனால என்ன சொல்றேன், நாங்க இப்போ மகிழ்ச்சியா இருக்கணும். அடுத்தது அப்படி இல்ல டெல்சான், இதுல ஒரு மாற்றமும் இல்ல. நல்ல எக்ஸசைஸ் செய்யுங்க, நல்லா ஜிம்முக்கு போங்க, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. அடுத்தது இன்னும் என்னன்னு சொன்னால் மகிழ்ச்சியா இருங்க, எல்லாருடைய அன்பா இருங்க. எல்லாருடைய அன்பா இருந்தா இந்த முகத்துல அப்படியே அந்த என்ன சொல்ற அன்பு வெள்ளம் இப்ப டெல்சான் முகத்தில் தெரிகிற மாதிரி சந்தோஷமா இருந்தா அதெல்லாம் முகத்துல தெரியும். அந்த மாதிரி ஸ்பெஷலா அம்மா அப்பா மனைவி மாமி மாமா மனைவிர அம்மா அப்பா இவ்வளவு பேரோடையும் கணவன்ட அம்மா அப்பாவோட மனைவிர அம்மா அப்பாவோட எல்லாரும் இனியில ஹாப்பியா இருந்தா ஒரு தொல்லையும் இல்லை. பிரச்சனை குறைஞ்சிருமே. அந்த பிரச்சனை இருக்குது, அப்படி இருந்துட்டா எந்த பிரச்சனை இல்லையே. அதனால அது சரி. அதனால இப்ப நான் நீங்க எல்லாம் அவ்வளவு ஹாப்பியா இருக்க காரணம் அதான். அதுதான் சரி. ஓகே ரைட் ஓகே. அதோட நாங்க இன்னைக்கு அப்டேட்டுகளை பார்க்கலன்னா முக்கியமா ஒரு நல்ல நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. என்னன்னு சொன்னா, மத்திய கிழக்கு நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக இலங்கை உள்ளிட்ட 15 நாடுகளுக்கு $4 பில்லியன் நிதியுதவி திட்டத்தை ஆசிய அபிவிருத்தி வங்கி செயல்படுத்தி இருக்கான். ஒரு நிதியுதவி வழங்குறதுக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி முன் வந்திருக்காங்க. முக்கியமா இப்ப மத்திய கிழக்கு போர் பதற்றம் தானே பெரும் பதற்றமா இருக்கு. அதனாலதான் இந்த உள்நாட்டு விஷயங்களையும் உடனுக்குடன் முடிக்க முடியாம இருக்கு. அப்ப அதனால இந்த மாதிரி ஒரு நிதியுதவி இந்த டைம்ல கொடுக்கிறது வந்து ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் தான். இலங்கையில் உள்ள அரசியல் யோக்கர் யார்? என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் சொல்கிறேன். இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் யோக்கர்களை பற்றி கேடி லால்காந்த இவர் மீது, அதாவது ஒரு காலத்துல டெல்சான் இவங்க வந்து கடுமையான இனவாதம் கதைச்ச காலத்துல கூட நான் இவரை பார்த்து ரசிக்கிறேன். இவர் ஒரு ஒன் ஷாட் தான், அடி சடார்படா. அதே மாதிரி இப்ப ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டு இருக்கிறார். அந்த காணொலியை நீங்க இப்ப பார்க்கலாம். ලංකාවේ දේශපාලනේ ජෝකර් කෙනෙක් ඉන්නවා. කවුද? විපක්ෂේ ඉන්නවා කියලා තමයි කියන්නේ. කට ඇරියොත් ජෝකර් මරු බඩුවක් තියාගන්න ඕන හැමදාම. කවුද? මගේ ටෙලිෆෝන් අංකේ මං දාන්නම් කියන්නම්. මට එවනවද WhatsApp එකට දානවද කවුද කියලා? ලියාගන්නකො 071 247 31 04. හැබැයි WhatsApp විතරයි, වෙන ඒවා එපා. කොටලා දාන්නකො බලන්න. ලංකාවේ දේශපාලනේ ජෝකර් කවුද? වොයිස් මැසේජ් තියන්න. නම්බර් එක දුන්නට කෝල් ගන්න එපා, මං ගන්නෑ. මොකද ආන්සර් කරන්න වෙන්නේ නැහැ. දැන් මේකේ එනවා, මේ දැන් බලන් හිටියත් එනවා. ඉතින් කොහොම ගන්නද? ගන්න බෑ. ඒ නිසා WhatsApp එකට වොයිස් මැසේජ් එකක් තියන්න. එතකොට මං කොයි හරි වෙලාවක බලලා උත්තරයක් දෙනවා. අනිවාර්යයෙන්ම එනවා උත්තරේ. ඒක කරගෙන යනවා දිගටම. ரைட். அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, அதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியாகணும். கேடி லால்காந்தனுடைய தொலைபேசி இலக்கம் யாராவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவரே சொல்றாரு அந்த வீடியோல. நோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை கேளுங்க. ஆனா அவர் முதல்ல நீங்க அந்த டெலிபோன் நம்பர் எடுங்க. ஆமா, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த நாட்டு நடப்புல நாங்க பாப்போம். அவர வாட்ஸ்அப்புக்கு நீங்க எழுதுங்க சிங்களத்துல. ஐயோ மினிஸ்டர் இப்படி ஒரு இது போட்டிருந்தீங்க, அந்த ஜோக்கர் ஆரண்ட எனக்கு ஒரு அனுப்பி வைங்கன்னு சொல்லி கேளுங்க. அதே மாதிரி எல்லாரும் 1 2 இல்ல பல பேர் இருக்காங்க. அதுல பெரிய ஜோக்கர் ஒன்னு இருக்காரு.
பெரிய ஜோக்கர் வந்து இந்த இன்னைக்கு அது சொல்லலாம், பிரச்சனை இல்ல. ரோஹித் அபே குணவர்த்தனுடைய மீட்டிங் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, ஆர்கனைஸ் பண்ணி அதுல போயிட்டு கதைச்சுக்கிட்டு இருக்காரு பெரிய ஜோக்கர். அதை பத்தி நாங்க இப்ப அது நடந்துகிட்டு இருக்கனால அதை பத்தின அப்டேட்ஸ் நாங்க இதுல சொல்லக்கூடியது அல்ல, சொல்லுவோம் ரைட். ஆனா அந்த பெரிய ஜோக்கர் அது ஒரு உட்பட ஜோக்கர், இன்னும் பல எவ்வளவு ஜோக்கர். எவ்வளவு பண்பாட்டுக்குரிய மண்ணில இருந்து ஒரு என்ன சொல்ற ஒரு சீர்கேடான அல்லது ஒரு கால பிறழ்வான ஒரு சம்பவம் ஒன்று நடந்ததால இன்றைக்கு நடக்கிற அவமானம் அசிங்கங்களை பார்த்தா தாங்கிக் கொள்ளலாம். ரைட். அப்ப யாருக்கு அதை சொல்றாரு யாருன்னு சொல்லுங்க. யாரும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வாட்ஸ்அப் போடுங்க, நான் சொல்றேன். வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க, வேற எதுவும் கோலம் எடுக்காங்க, ஆன்சர் பண்ண கிடைக்காது. வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் சொல்றேன் யாருன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. தலைவரின் மகன் என்னிடம் தந்திருந்தால் உயிருடன் வைத்திருப்பேன். இறுதிப்போர் முடிவுக்கு வந்த பின்னர் பாலச்சந்திரன் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்திருந்தால் அவரை நான் மிகவும் பாதுகாப்பான முறையில் உயிரோடு வைத்திருப்பேன். இப்போது நீங்க டக்ளஸ் தேவானந்தாட அந்த வீடியோ காணொலியை கேட்கலாம். அதான் அன்றைக்கு உங்களுக்கு யாருக்கோ சொன்னான், என்கிட்ட ஒரு ஆள் கேட்டார், இந்த பாலச்சந்திரன் கருணாதான் காட்டி கொடுத்தது சொல்லி. எனக்கு அப்படி கருணா காட்டி கொடுத்தேன் என்னால நம்ப முடியே இல்லை. இருந்தாலும் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருந்தால், பாலச்சந்திரனுடைய இது எனக்கு அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருந்தால் நான் கட்டாயம் பாதுகாத்திருப்பேன். என்ன மீறி எதுவும் நடந்திருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மனித நேயம் என்ற வகையில நான் நிச்சயம் அதை பாதுகாத்திருப்பேன். அல்லது இப்ப நடந்து முடிஞ்ச இதுகள்லாம் இப்ப கலவர் வெளியில இருந்தாக்கள் எல்லாம் வந்து என்கிட்ட பாதுகாப்பு கேட்டு தங்களை பாதுகாக்க சொல்லி எல்லாம் வந்திருக்கிறேன். நான் அவையெல்லாம் பாதுகாத்து விட்டு இருக்கிறேன் தானே. என்ன மாதிரி டெலவுக்கும் பிரச்சனை வந்த இடத்துல நூற்றுக்கணக்கான டெலோவாக்களை நான் பாதுகாத்து விட்டேன். அது என்னுடைய கடமை என்றதை நான் பார்க்கிறேன். எனக்கு ஒன்றுதான் கேட்கணும்னு தோணுது. அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் நீங்க முன்னாள் அமைச்சர், என்னடா அவர் நீண்ட காலம் அமைச்சராக இருந்தவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களே, அண்ட் கொஞ்சம் அந்த அதாவது அவரை வரவேற்கிறதுக்கு நீங்களும் போனதில் ஒரு அந்த போன டைம்லயாவது நீங்க இதுல இன்னொன்று விளங்குதுண்டா டெல்சான். இதுல நீங்க ஒரு விடயத்தை நீங்க மிக நுணுக்கமா பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் எல்லாம் கையாண்டது கோத்தபாய ராஜபக்சன்றது விளங்குது. அந்த டைம்ல ஆமா பாதுகாப்பு செயலாளர் அந்த காலகட்டம் தானே அது. ஏனென்றால் இவர்கள் எல்லாருக்கும் கோத்தபாய மீது கடுமையான அதிருப்தி இருந்தது. டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம் அல்லது கருணாவாக இருக்கலாம், பலருக்கும். இந்த சுரேஷ் யாலவ கோத்தபாய ராஜபக்ச பயன்படுத்த ஆரம்பிச்சதை நீண்ட காலமாக அரசோட இருந்த ஆயுதங்கள் தரித்திருந்தவர்களுடைய ஈடுபாடு அல்லது அவர்கள் ஒத்துழைப்பு குறையிற கட்டத்திலாம் இவரை பயன்படுத்தியிருக்காரு. அந்த சுரேஷ் யாலவுக்கு ஏற்ற மாதிரி செயற்பட்டதான் பிள்ளையானதுக்கு பிறகு. இப்ப டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நீங்கள் அண்டு ஜனாதிபதியோட இருந்தீங்க, அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோட நீங்க கேட்டிருக்கலாம். அல்ல யுத்தத்துல நீங்க ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்கலாம். இவ்வளவு பேர் இடைத்தங்க. அப்ப பிரான்சிஸ் வெளிக்கந்தையில இருக்கக்கூடிய தடுப்பு முகாமுக்கு தானே கொண்டு சென்றது. அவரோட இருந்த அருட்தந்தையர்கள் சொல்றாங்களே, அப்ப அவங்களையே நீங்க மீட்கல, வெள்ளக்கொடியோட போனவங்களை. நீங்க இந்த கேபினெட்ல பவர்ஃபுல் மினிஸ்டர் ரவுஃபைக்கும் நான் நினைக்கிறேன் அந்த டைம்ல ஒரு நீதி அமைச்சர் இருந்திருக்கணும். மஹிந்தேர கவர்மெண்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான அமைச்சர் அவர் மன்னேரம். நீங்க எல்லாம் என்ன அந்நேரம் என்ன கோமாவில இருந்த நீங்க எல்லாரும் இதை கேட்கிறேன். இந்த காணொலியை பார்க்கணுமே காலையில் 7 மணியா தான் பார்க்க கிடைச்சது. உண்மையில டக்ளஸ் தேவானந்தா மீது இதுல ஒரு இந்த நிலப்பாட 100% ஏற்றுக்கொள்ள இல்லாது. உங்கள்கிட்ட தந்திருக்கலாமண்டா நீங்க எதிர்கட்சியில இருந்தீங்க. இன்றைக்கு என்ன இப்ப எல்லாருக்கும் இந்த பாலச்சந்திரன் துவாரகா என்றது ஒரு என்ன சொல்ற ஒரு அரசியல் ஒரு முதலீடா மாறிட்டேன். அவங்களுக்கு தேவையான போது இப்ப நான் இதுல பப்ளிக்கா கேட்கிறேன். ஃபாதர் பிரான்சிஸ் 2 மாதத்துக்கு மேல வெளிக்கந்தையில இருந்திருக்கிறேன். 2 மாதமா தொடர்பு கொண்டு இருக்கிறேன். அவர் எங்க வசாவலான் சுரேஷ் டக்ளஸ் தேவானந்தா அவர்களே உங்களுக்கு தெரியாதா? வசாவலான் மஸ்கட சுரேஷ் மறந்துட்டீங்களா? அவரை இந்த மஸ்கட சுரேஷ் யாருன்னு தேவைன்னு சொன்னா அங்க வாங்க செய்திகளுக்கு அப்பாலுக்கு நேரம் இருக்காது. உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. இப்ப நான் கேட்டதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? நீங்க சொன்ன விஷயத்தப்படி பார்த்தா அன்னைக்கு இந்த கேபினெட்ல ஒரு முக்கிய அமைச்சராக இருந்தவர். அப்படி இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும், ஃபுல் அப்டேட் தெரியும். இப்ப எத்தனை நடந்துகிட்டு இருக்கு இறுதி கட்டம் ரைட். இப்ப இதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணும்? இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு ஊடக சந்திப்புல இந்த கதையை சொல்றதுக்கு பதிலா அன்னைக்கு நேரடியா சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள்கிட்ட பேசி, ஏன் ஜனாதிபதி அப்ப மஹிந்த ராஜபக்ச தானே, மஹிந்த ராஜபக்ச நெருங்கிய நண்பரா இவர் செயற்பட்ட போது இந்த விஷயத்த அன்னைக்கே சொல்லியிருந்தா அது ஈஸியா முடிஞ்சிருக்கும். ஆனா அன்னைக்கு பேசாத காரணத்தினால நடக்கக்கூடாத பல சம்பவங்கள் நடந்துருச்சு. ரைட். இப்ப இன்னைக்கு பேசி எந்த பயனும் இல்லை. இப்படி சொல்றது நல்லது இல்லை. அன்றைக்கு உங்களை பேசாம ஆக்குனது யாருன்றயாவது நீங்க இப்ப சொல்லலாம். அன்றைக்கு உங்களை வாய் திறக்கல அந்த டைம். ஏன் உங்களோட வாய் அன்னைக்கு பூட்டு போட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நீங்க இந்த டைம்ல தான் சொல்லலாம். இந்த லங்காஸ்ரீ இன்டர்வியூல கலந்து கொள்ற அந்த சிவில் சமூக செயற்பாட்டாளரும் என்பிபி ஒரு முக்கியஸ்தராகவும் இருக்கக்கூடிய
தாகா அவர்கள் நேற்று அவர் ஒரு காணொலி நேற்றைக்கு முன்தினம் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால போயிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் விமல் வீரவன்ச குரூப் வந்து அந்த இடத்துல இருந்து அவங்களோட அண்டெல்லாம் கழட்டிக்கிட்டு போனாங்க. ஆனா இவங்க அன்னைக்கு ஈவினிங் போகல, அடுத்த நாள் போறதுக்கு அந்த தகவல் வந்துதான் இவங்க முன்கூட்டியே போயிருக்காங்கன்னு ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க அடுத்த நாள் போயிட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி போட்டுட்டு உயிர்நீர் தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட ஒரு சிலரோட போயிட்டு அந்த இடத்துல ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. சுரேஷ் சலே காப்பாத்துறதுக்கு இவங்க ஏன் இவ்வளவு முயற்சி பண்றாங்க, எதுக்கு இவங்க இந்த இவ்வளவு பதற்றத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இப்படியெல்லாம் செயற்படுறாங்க அப்படிங்கிறத அன்னைக்கு வந்து அவர் தெளிவுபடுத்தியிருந்தாரு. அந்த வாய்ஸ் கட்டே நான் பார்ப்போம். 2 தினங்களுக்கு முன் இந்த இடத்திலே விமல் வீரவன்ச, அம்பாம்பில, அதே போன்று இன்னும் பல இனவாதிகளின் ஊடாக இந்த அரசாங்கத்திற்கு எதிராக, குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சேவுடைய வெளிநாட்டு பயண தடை கொண்டு வரப்பட்டதன் பின் இவர்கள் பயத்தின் காரணமாக அவசரமாக இவ்வாறான ஒரு விடயத்தை, எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் செய்வது பிழை என்பதை நாங்கள் உணர்த்துவதற்காக இந்த விடயத்திலே இவ்வாறான ஒரு விடயத்தை முன்னெடுக்கிறோம். அதே சந்தர்ப்பத்திலே இவர்களுக்கு குறைந்தபட்சம் 4-5 பேர்களை தவிர அதிகமானவர்கள் யாரையும் இவர்களால் கொண்டு வர முடியாமல் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே இவர்களது அந்த வெட்கி தலைகுனிக்கக்கூடிய ஒரு விடயத்தை மறைப்பதற்காக சாதாரண ஒரு விடயம், கட்டுவாப்பிட்டியிலிருந்து யாரோ வெளிக்கிடுகிறார்கள் என்ற ஒரு சத்தத்தை கேட்டு அந்த அதிர்வைக்கு பயந்து இவர்கள் இந்த இடத்திலிருந்து சுருட்டி கொண்டு வெளியேற்றார். கட்டுவாப்பிட்டியிலிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அரகல டைமில் மே மாதம் 9ஆம் தேதி இங்கால ஸ்லேவ் ஐலண்ட்ஸ் பகுதியிலே மருதான பகுதியில் இருந்தவர்கள் தான் முக்கியமான விடயத்தை செய்து முடித்தார்கள். எனவே அந்த மாதிரியானவர்கள் இங்கிருந்து கிளம்பி வந்தவர்கள் அடிக்கிறதுக்கு இருந்துச்சு. கட்டுவாப்பிட்டியிலிருந்து வரப்போகிற செய்தியை கேட்டு எழுப்பி போகிறவங்களா இருந்தால் அந்தளவு பயம் இருக்கிறவர்களா இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுடைய தேவை இருந்தது இந்த நேர்மையான முறையிலே நடத்தி கொண்டு செல்லக்கூடிய விசாரணையை முட்டுக்கட்டையிட்டு அதை நிறுத்த வேண்டும் என்பதுதான் இவருடைய முக்கியமான தேவையாக இருந்தது. ஆனால் அதை அவர்கள் சாதிக்க முடியாமல் இருந்தது. இந்த அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு செல்கின்ற இந்த விடயம் மிக நேர்த்தியாகவும் சரியாகவும் காவல்துறையினரும் புலனாய்வுத்துறையினரும் மிக நேர்மையான முறையிலே கொண்டு செல்கின்றார்கள். இதை இந்த நாட்டு மக்கள் முழுமையான அனைவரும் நம்புகின்றார்கள். இவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதிலே உறுதியான நம்பிக்கையில் இந்த மக்கள் இருக்கின்றார்கள். எனவே இதற்கு முட்டுக்கட்டை இடுவதற்காக யார் எவர் வந்தாலும் தொடர்ந்தும் நாங்கள் இவர்களுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவோம். இவ்வாறான நிகழ்வுகளை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும் என்ற செய்தியை அவர்களுக்கு சொல்லி நிறுவுகிறேன். நன்றி. ரோஹித் அபயகுணவர்த்தனை ஸ்பீச் ஒருக்கா நீங்க கட்டாயம் மொழிபெயர்க்கணும் சார். என்னென்று கேளுங்க. என்றால் அதில் அவர் சொல்றார், அர்ஜுனா பாராளுமன்றத்தில் எங்களுக்காக வேலை செய்கிறார். மைந்த கோட்டா நாமல் உள்ளிட்ட எங்களை சிறையில் அடைத்து விட்டார்கள். நாட்டின் பிரச்சனை தீர்ந்து விடுமா? அர்ஜுனாவை பாராட்டி பேசுறார் ரோஹித் அபயகுணவர்த்தன். அது இப்பதான் இப்ப நான் சொன்னேன் அந்த நிகழ்ச்சி இப்பதான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கால அந்த வீடியோ வந்துருச்சு. මොකද පාර්ලිමේන්තුවේ අපි ලොකු වගකීමක් කරනවා. අර්ජුනා අපි ඒ වගකීමෙන් ඉන්නවා. ඊටාම හොඳින් ඒ වගකීම ඉටු කරනවා. එතුමත් අපිට ආවා. ඒක ලොකු හයියක්. එනිසා අපි ඔබ අගයන එක ලොකු සතුටක් කියන එක මම සිහිපත් කරනවා. මේ ආණ්ඩුව මර්ධනකාරී ආණ්ඩුවක් විදියට යන්නේ. මේ ආණ්ඩුව තනිකරම මර්ධනේ. මේ ආණ්ඩුව හිතනවා නම් මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාව හිරේ දාලා, ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමාව හිරේ දාලා, නාමල් රාජපක්ෂව හිරේ දාලා, ඒ ඇයට උදව් කරපු හැමෝම හිරේ දැම්මයි කියලා ඩොලර් එක අඩු වෙන්නේ නැහනේ. රුපියලේ අගේ වැඩි වෙන්නෙත් නැහැ. IMF එකට ගෙවන්න තියෙන ණය ටික ගෙවන්න ඒක කියනවා නම් අවු මේ ආවේ හිරේ දැම්මොත් IMF එක කපා දානවා කියලා. ඒනම් කවන්නේ. එහෙම වෙන්නෙත් නැහනේ. එහෙම වෙන්නේ නැහැ. ஆனா அந்த கதையை பாத்தீங்களா எப்படின்னு? அது என்ன சொல்றாருன்னா, நாங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சாமர சம்பத்தை அழைச்சிருந்தோம். அதே மாதிரி அவரையும் அழைச்சிருந்தோம். இந்த பேருன்னு சொல்ல தேவையில்ல, அவரையும் அழைச்சிருந்தோம். ஏன்னா அவரெல்லாம் பார்லிமெண்டத்துல இவங்களுக்காக ரொம்ப மும்முரமா செயற்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இவங்க தரப்புக்காக, யார் தரப்பு? ராஜபக்ச தரப்புக்காக மும்முரமா செயற்பட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ அதனால இன்னைக்கு வந்ததுல சந்தோஷமா அவங்களுக்கு. அதே மாதிரி இப்ப இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப கொடுமையா செயற்பட்டுக்கிட்டு இருக்கா, கொடுமைப்படுத்தான் இவங்களெல்லாம். அப்ப இவர் கேட்கிறார், ரோஹித் அபயகுணவர்த்தன் என்ன கேட்கிறாருன்னா, மகிந்த ராஜபக்ச அவர்களையும், நாமல் ராஜபக்சே, கோட்டாபய ராஜபக்ச எல்லாம் சிறையில போட்டு நாட்டு பிரச்சனை தீர்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. IMF இல்ல ரோஹித் அபயகுணவர்த்தன் 100% இந்த என்ன சொல்ற, இந்த விச ஜந்துக்களை உள்ளுக்குள்ள போட்டா நாடு பெர்ஃபெக்டா இருக்கு. இது நடமாடனா தான் வைரஸ் பரவும். இது மக்களுடைய கோரிக்கை. இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்குரிமை அளிச்சது காரணமே இதுதான். அவங்களுடைய மக்களுடைய வேண்டுகோள் அதுதானே.
இந்த வைரஸ்களை அழிங்கன்னு தான் கொடுத்தது ஆமா. அரசாங்கத்துக்கு. ரைட் டில்சான், அடுத்தது பாருங்க, நாமல் ராஜபக்சவோட உரையாடுற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கு. ஏன்னா சிங்களத்தில் இருக்கிற நடி அதிகளவா அதை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். ரைட். நாமல் ராஜபக்ச மக்கள் சந்திப்புக்காக இப்ப நிறைய இடங்களுக்கு போயிட்டு வாராரு. அப்ப அப்படி ஒரு சந்திப்பு போது அந்த இளைஞர் ஒருத்தர் பேசினார். என்ன சொல்றாருன்னா, உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கோம், இப்ப நீங்க பயப்படாம தைரியமா முன்னோக்கி போங்க, நாங்களும் அவங்களோட கூட இருக்கோம். ஒரு இளைஞனா என்னுடைய வேண்டுகோள், மேல இருக்க மீசையை மட்டும் வைங்க, உங்க அப்பா மாதிரி கம்பீரமா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, அதோட இன்னும் ஒன்று டெல்சான், அந்த திருடர்கள்ற தொல்லை தாங்கல அந்த காணொலியை பார்க்கலாம் நீங்க. கணவன் வீட்டில் இல்லாத நேரத்துல ஒரு திருடன் போய் இப்ப இலங்கையில அதிக அளவான இடங்கள்ல இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றது. மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. இந்த காணொலியை நீங்க பார்க்கலாம். அது ஒரு சிங்கள பகுதியில் இடம்பெற்றிருக்குது. தமிழ் பகுதிகளையும் திருட்டுகள் அதிகரிச்சிருக்குது. நகைப்பறிப்பா இருக்கலாம், மற்றது வீடுகளில் இருக்கிற சாமான் திருட்டுகளா இருக்கலாம். கொஞ்சம் அவதானமா இருந்து கொள்ளுங்க. உங்களோட வீடுகளில் உங்களோட சுய பாதுகாப்பை நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அதுலயும் கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த காணொலியை நீங்க இப்ப பார்க்கலாம். ரைட். ஆனா இந்த நேரத்துல இன்னும் ஒரு செய்தி ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்னன்னு சொன்னா, ஊருக்குள் 2 கோஷ்டிகளை உருவாக்கி மோதவிடும் அக்கீமை மக்கள் நிராகரித்து விட்டனர். அட்டாளைச்சேனை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மத்திய குழு கூட்டத்தில் சபீஸ் அவர்கள் தெரிவித்த கருத்தான் அது. அட்டாளைச்சேனையில அம்பாறையில கொஞ்சம் முஸ்லீம் காங்கிரஸ் கொஞ்சம் அப்படி என்ன சொல்ல, ஒரு முஸ்லீம் காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ், என்பிபியில வருகின்றது வந்து 2 பெரிய கட்சிகளையும் வந்து பெரிய திண்டாட்டத்தில் உள்ளாக்கியிருக்கு. அதை விட முக்கியமான சாமான் ஒன்று கிடைச்சிருக்கு டெல்சா. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக்குவதற்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலே காரணம் என அரசு தரப்பினர் கூறுவது உண்மையானால் அதற்கு மக்கள் விடுதலை முன்னணி ஜேவிபி பொறுப்பேற்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். சேர்வல அந்த திருவோணமலைக்கு போன டைம்ல அவர் அந்த நடைபெற்ற மக்கள் சந்திப்புலாம் குறிப்பிட்டிருக்க, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய குண்டுதாரி ஜேவிபியின் தேசிய பட்டியலே இருந்தார் என்றும் பயங்கரவாதிகளின் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தற்போதைய ஆளுங்கட்சியின் பின்னணியை கொண்டவர்கள் என்றும் சுட்டிக்காணும். மேலும் கோட்டாபாய ஜனாதிபதியாவதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற அரசாங்கத்தின் வாதாட்டப்படி பார்த்தால் ஜேவிபி தனது தேசிய பட்டியல் மூலம் கோட்டாவை ஆட்சியில் அமர்த்த வேலை செய்துள்ளது என்றே அர்த்தம் என்று சொல்லியிருக்கிறார். இப்ப என்ன சொல்லுங்க டெல்சான், முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் எல்லாம் அந்த இப்ராஹிம் காஜியாரை பற்றி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதிகமா கதைக்கிறதே இப்ராஹிம் நானா பத்தி தான். இப்ப உங்களுக்கு இருக்க பிரச்சனை, இப்ராஹிம் நானா ஜேவிபி நேஷனல் லிஸ்ட்ல இருந்தனால இந்த ஈஸ்வர ஜேவிபி தானே இவங்க அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படி தப்பிச்சுக்க பாக்குறாங்க. அது முடியாது. இப்ப இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் ஏன் 2022 கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியா இருக்கும் போது நீதிமன்றத்துல இப்ராஹிம் நானாக்கு பிணை வழங்கும் போது ஏன் எதிர்த்து கேட்கல, ஏன் கேள்வி கேட்கல? ரைட். அன்னைக்கு சரத் வீரசேகர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்னைக்குதான் கதைக்கிறார். அவருக்கு இப்ராஹிம் நானா பிரச்சனை, அவருக்கு இப்ராஹிம் நானா அன்றைக்கு நீங்க சட்டமாதிப திணைக்கலாம் ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கலாம், இதை பிணையில விடுதலை செய்யலாண்டு. அண்டு சட்டமாதி உங்களோட அரசாங்கம் தான் நீதி அமைச்சராரு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராரு, உங்களாக்கள் தானே எல்லாரும். அப்ப எங்க போன அந்த வண்டு சண்டெல்லாம்? அப்ப எதுவுமே பேசாம இருந்துட்டு இப்பதான் உங்களுக்கு தெரியும், நான் இப்ராஹிம் நானா தான் இதை செஞ்சாரு. என்னடாப்பா கதைக்கிறீங்க? வங்குரோத்து அரசியல் இதுதான். இதுலதான் தெரியுது வங்குரோத்து நிலை அரசியல் அப்படிங்கிறது என்னன்னா, இவங்களுடைய இப்ப நடக்கிற செயற்பாடுகள் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்பாச்சியும் போயிருக்கிறாரு அந்த நிகழ்வுக்கு. ஆமா, அவரு தான் மெயின் பிரதம விருந்தினர். அவர் தான் அப்பாச்சி வைத்தியர் எல்லாரும். அவங்களுக்குன்னு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தானே அது. அந்த நிகழ்ச்சியில தான் இப்ப அந்த உரையெல்லாம் சாரசாரா போய்கிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி நாட்டுல ஜனாதிபதினு அவர் யாரையும் அழைக்க மாட்டார். ரைட்டா? ஒரே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மட்டும்தானா அவருக்கு. அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு நேத்து இல்ல இன்னைக்கு இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் எங்களுக்கு இருக்க ஒரே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தான் சொல்றாரு. அதே மாதிரி ஜனாதிபதி அன்றகுமார சனக்கு சம்பந்தமா ரொம்ப கீழ்த்தரமான
விஷயங்களை பேசியிருந்தாரு. இல்ல இவங்கள் உண்மையில என்பிபியில அரசிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலவீனம் என்று சொன்னால் தொடர்ச்சியா அப்படி விட்டு கொண்டு இருக்க வேணும். இது வந்து ஆட்சிக்கு அழகு இல்ல, மக்களுக்கும் அழகு இல்ல. மக்கள் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சவங்க தயவு தாட்சரியம் இல்லாம அந்த விஷயத்தை நீங்க முடிச்சு காட்டுங்க. முடிச்சு காட்டாம நீங்க இப்ப போறீங்க வேகமா இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனா இவங்கள் முழு பேர் இதுவும் அடக்கப்படணும். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து நாமல் ராஜபக்ச போயிருக்கிறார், வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கார். அந்த காணொலியை நீங்க இப்ப பார்க்கலாம். அதோட என்னன்னு சொன்னால் இவங்க அந்த கோட்டாபாய ஜனாதிபதி ஆகிறக்குள்ள கல்முனை போனவங்க அம்பார கூட்டத்துல கருணா பேசினார். கோட்டாபாய ஜனாதிபதியாக வந்தால் 3 நாளில் அல்லது 3 மாதத்தில் கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் முடித்து விடுவோம், எங்களுக்கு வாக்களியுங்கள். அந்த வருஷம் அவர் தமிழ் கட்சிகள சீட்டையும் அதாவது ஆசனத்தையும் இல்லாமக்கி இருந்தார். இன்றைக்கு இவர் திருக்கோணேஸ்வரத்துக்கு போயிருக்கிறார். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட வரவெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் பகுதிகள் பன்சலைக்கு போறது தவிர்த்து, இப்ப இங்க விகாரைக்கு போறது தவிர்த்து, சேர்ந்து சந்திக்க போறாங்க. அடுத்தது சொல்றாங்க, நீங்க ஏன் முஸ்லீம் சமூகங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, செலவுக்காக போராடுங்க. உதயகம்பன் ஐயோ அவங்களோட தொல்லை தாங்க முடியல. அதோட ஜூலை மாதம் 31 அடுத்த சம்பவம் ஈஸ்டர் தாக்குதலின் போது கடமையை அலட்சியம் செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் ஜூலை மாதமும். ஐயோ இந்த அருஸ் ராணுவ ஆய்வாளரை நினைச்சு அவர் எங்கப்பா அந்த ஜூலை என்று சொல்லி இப்ப ஜூன் ஜூலை மாதத்தில் என்ற பாட்டு தான் ஒரே ஓடிக்கொண்டிருக்குது. 31 கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்குது. இரண்டால் இந்த இவரை கடமை அலட்சியம் செய்து சொல்லி இந்த வழக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அடங்கிய விசேட அமர்வு முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. சுட்டிக்காட்டத்தக்கது, இவர் இந்த கடமை காலத்துல முறையாக கடமை செய்யலன்னு தான் இவர் மீது குற்றச்சாட்டு. இவரும் சொல்லணும், இன்னும் பல பேர் இருக்காங்க. ஆனா இப்ப என்ன இவங்க எல்லாம் இப்ப இவங்களை பத்தி கதைக்க மாட்டாங்க. இப்ப அதிகமா யார கதைக்கிறாங்கன்னா அந்த எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாம் ஷானி அபேசேகர் சிஐடி பணிப்பாளர், அதே மாதிரி ரவி சிறவீரர், ரைட்? இவங்க 2 பேரும் தான் இதுக்கு வகை சொல்லணும், பதில் சொல்லணும், இவங்களதான் தூக்கி உள்ள போடணும், இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு செய்யலன்னு ஒரே குற்றச்சாட்டு இந்த ராஜபக்ச தரப்பு. இல்ல அவங்க சொல்ற சரி டீல் சார். இந்த உயிர்த்த தாக்குதல் நடந்தோடனே அந்த ஃபைல் எல்லாம் ரெடி பண்ணி அந்த விசாரணையை ப்ராப்பரா மூவ் பண்ண எடுத்தது இவங்க தான். புரியுதா? அவங்க சொல்ற சரி, அந்த விசாரணையை அவங்க செய்திருந்தா 2020 கோட்டா ஜனாதிபதி இல்ல, அதுக்கு இடையில ஆட்சியை மாத்தி முறிச்சு எடுத்து வேலையை பார்த்து முடிஞ்சு விட்டாங்க. அப்படி இப்ப இது இன்னொரு கேள்வி நான் கேட்கலாம், ரைட்? சானி அபேசேகரை வகை சொல்லணும்னு சொல்றீங்க, ஏன் அரெஸ்ட் பண்றது? கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தோன்னா தெரியும் தானே எல்லாம் தூக்கி உள்ள வைக்கிறது எதுக்கு? ஆனா அதுக்கு வைக்கல. ரஞ்சன் ராமநாயக்கோட வாய்ஸ் கட் ஒண்ணு பேசினதுக்கு தான் அந்த கோல்ட் ரெக்கார்டிங் சம்பந்தமா தான் புடிச்சு உள்ள போடுறாங்க. ஏன் இதுக்காக வைக்கல? கேள்வி கேட்கணும். அந்த வழக்குல இடையில் தான் சாணிய பற்றி இதுல சொல்லணும் என்றால் ஒரு சட்டத்தரணி மேலும் அவருக்கு போகல முன்னிலை ஆகிறதுக்கு. அவரை ஒரு தரம் கணக்கு எடுக்கல. பெரிய ஒரு நெருக்கடி. அவரோட குடும்பம், அவரோட மனைவி, பிள்ளைகள் எல்லாம் எங்க போனோன்னு தெரியுமா? இன்றைக்கு சாணி அபேசேகரோட இந்த விசாரணை இவ்வளவு ஒரு கம்பீரமா இருக்குன்னு சொன்னாரு காரணம் தெரியுமா? அதுக்கு ஒரு தமிழ் சட்டத்தரணி தான். அமரத்துவம் அடைஞ்சிருக்கக்கூடிய சிரேஷ்ட சட்டத்தரணி, இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணியினுடைய பாரியார் கௌரி சங்கரி தவராஜா அவர்கள் தான் அவருக்காக நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்தது. அந்த வழக்க அவங்க தான் முன்னெடுத்து போனது. அவர் அதாவது சாணி அபேசேகர் மகள் ஒரு இடத்துல குறிப்பிட்டு இருக்கிறார். அந்த ஒரு கட்டத்துல தாங்க கேட்டதாம், நாங்க இந்த உங்களுக்குரிய கேஸுக்குரிய ஃபீஸை தாரம். அப்ப அவ சொல்லி, இப்ப அவங்க இல்ல, இறந்துட்டாங்க. அவ சொன்னதான், நாங்க இதுக்குரிய ஃபீஸ் நாங்க வாங்க மாட்டோம், நீங்க முடிஞ்சா நல்ல காரியம் நாட்டுக்கு செய்யுங்க, நல்ல காரியம் நாட்டுக்கு செய்யுங்கன்னு இதை சாணியோடதுல பேசி இருக்கிறேன். பாருங்க டீல் சார் இந்த சூழ்நிலை. அதான் இப்ப இன்னைக்கு கதைக்கிறவங்க, குளர்றவங்க, பதற்றத்துல பதறிக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே இன்னைக்கு அவங்க ஆட்சி காலம் 2 வருஷம் இருந்தீங்க தானே. உங்களுக்கு இப்ப இன்னைக்கு நீங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறவங்கள நீங்க அன்னைக்கு தூக்கி போட்டிருக்கலாம், சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கலாம். அரசாங்கம் உங்க கையில, ஆட்சி உங்க கையில, நீங்க தான் எல்லாம் செஞ்சுக்கலாமே. அன்னைக்கு ஒண்ணு வந்து கழிச்சு என்னத்த பயன் இல்லை. டெல்சான் ஒன்றுமில்ல. இப்ப டெம்பரரியா ஆனந்த விஜயபாலவுக்கு உதவிக்கு பிரதி அமைச்சர் போஸ்டிங்க வந்து லால் காந்திக்கு ஒருக்கா கொடுக்குங்க, எல்லா நாடு சுமுத்தாகும். இல்ல அப்படித்தான் இருக்கவன் டெல்சான். எல்லாத்துக்கும் வந்து இப்ப சட்ட இது ஆயிலும் நீங்க நீட்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது. எனிவே பல விடயங்கள் டெல்சான். இன்றைக்கு நீங்க உங்களோட கொச்சிக்காடு அந்தோனியார் கோயில் பிரசித்தி பெற்ற
12வது திருவிழா இன்னைக்கு நடக்குது. இப்பவே ரொம்ப களை கட்டிக்கிட்டு இருக்கு கொச்சுக்கடை. நீங்க விசேடமா போறது முக்கியம் இல்ல டேல்சான், எங்களுக்காகவும் எங்களோட நேர்களுக்காகவும் ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க. இந்த ஹர்மோஸ் நீரிணைய கெரியா துறக்கணும் உண்டு முளதிரி கொளுத்துங்க. ஈரான் அமெரிக்கா பிரச்சனை கெரியா நிக்கணும் உண்டு முளதிரி கொளுத்துங்க. நீங்க அப்புறம் ஈஸ்டர் தாக்குதல்ல கெதியா தீர்ப்பு வரணும் உண்டு முளதிரி கொளுத்துங்க. ஒட்டுமொத்தத்துல எல்லாரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் ப்ரே பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா கட்டாயம் கட்டாயம். அப்புறம் தொடர்ந்து நான் திங்கட்கிழமை சந்திக்கலாம். ஓகே பாய், போயிட்டு வாங்க. பாய், நன்றி. ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.